அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் கூகுள்ஸ் நெஸ்டோரா டைல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடியத்தில் நடைபெற்ற கங்கையம்மனோட சிரசு திருவிழாவை தான் பார்க்க போறோம். அம்மன் தாயார் வீட்டிற்கு சென்று மீண்டும் மாமியார் வீட்டிற்கு திரும்பும் காட்சிகளை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நாங்க நல்ல ஸ்பாட்டா தேடி வந்து உட்காந்துட்டோம். பாருங்க, அம்மனை பார்க்க எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கு. பல பேர் அம்மனிடம் வைத்திருந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றதுனால மூட்டை மூட்டையா வந்து தேங்காய் உடைக்கிற காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது விமர்சையா நடந்துட்டே இருக்கும். நிறைய பேர் உடைச்சிட்டே இருப்பாங்க. அம்மனோட சிரசு அந்த சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை நோக்கி வந்து நம்மளை கிராஸ் பண்ணி தான் போகும். வாங்க நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். இந்த ஆன்மீக உணர்வு நேரில் பார்க்கவே ஒரு தனி அனுபவம். மக்கள் எல்லாரும் வந்து காத்திருந்து அம்மனை பார்த்து அம்மனோட தரிசனத்திற்காக காத்திருந்து தரிசனம் அடைஞ்சு பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் காத்திருந்து பார்க்குறாங்கன்ட்டு. கங்கையம்மனோட சிரசு தரிசனம் நிறைவடைந்த உடனே கலைக்குழுவினர்கள் வந்து அவங்கவுங்க கலையை வந்து வெளிப்படுத்துறத நீங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதில் சிலம்பம், தீ ஊதும் சாகசம்லாம் அடங்கியிருக்கு. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பார்க்கவே ரொம்ப அதிரடியாக இருக்குல்ல. ஸோ அப்படியே மாலையில் வந்தோன்னா தாயார் வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு புறப்படும்போது வானவடிக்கை விட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வானவடிக்கை ஆரம்பித்த உடனே அங்கேருந்து புறப்படுவாங்க. புறப்பட்டு வந்து மாமியார் வீட்டுக்கு செல்வாங்க. நம்ம வானவடிக்கை காட்சியும் அம்மன் மாமியார் வீட்டுக்கு செல்லும் காட்சிகளையும் பார்க்கலாம் நம்ம. எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம புஷ்ப பல்லக்கு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.